கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம் பெனியேல் யாக்கோபுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்திருக்குது. கர்த்தருடனான சந்திப்பினால தைரியத்தை தன்னுடைய இருதயத்துல வரவழைச்சுக்கிட்டு தன்னுடைய பிரயாணத்தை தொடர்றான் யாக்கோபு. இப்போ அவனுடைய பேரு மாற்றம் அடைஞ்சிருக்குது. அவனுக்குள்ள பெரிய நம்பிக்கையும் பிறந்திருக்குது. அவன் ஏசாவை எதிர்கொண்டு இப்போ தான் பழைய கேவலமான யாக்கோபு இல்லைன்றத அவனுக்கு புரிய வைக்கணுன்ற எண்ணம் அவனுக்குள்ள அழுத்தமா இருந்திருக்கணும். புதிய யாக்கோபு பெனியேல்ல இருந்து புறப்படுறான். யாக்கோபு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரர்களிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாலையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான்னு ஆதியாகமம் 33:1-3 நாம வாசிக்கிறோம். இந்த பகுதியை வாசிக்கும்போது அவன் தன்னுடைய வேலையாட்களை அவனோட வச்சுக்கல. ஆமா, ஏசாவை சந்திச்சு ஒப்புரவாகும் போது வேலைக்காரர்கள் மூலம் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு யாக்கோபு யோசிச்சிருக்கலாம். ஏசாவுக்கு அனுப்பப்பட்ட வெகுமதிகளோட அவங்களும் முன் அனுப்பப்பட்டு இருந்தாங்க. அதே நேரம் அவன் தன்னுடைய குடும்பத்தை வரிசைப்படுத்திய விதம் இன்னும் அவன் சாதாரண மனுஷன்தான்றதை நிரூபிக்குது. ஆமா, அவனுக்குள்ள மாற்றங்களும் நம்பிக்கையும் புதிதா பிறந்திருந்தாலும் அவன் இன்னும் பூரணமா மாறியவன் இல்லைன்றத அவனுடைய செயல் காட்டி கொடுத்துச்சு. வேலைக்காரிகளும் அவங்களுடைய பிள்ளைகளும் முதலாவதாகவும், லேயாலும் அவளுடைய பிள்ளைகளும் 2வதாகவும், ராகேலும் அவ பிள்ளையும் கடைசியாவும் நிறுத்தப்படுறாங்க. இப்படி அவன் வரிசைப்படுத்துறதுக்கான காரணம் வெளிப்படையா தெரிஞ்சுது. ஒருவேளை ஏசா தாக்குனா ராகேலும் யோசேப்பும் படுகொலையில இருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைச்சான். யாக்கோபு கடைசி வர ராகேல ரொம்ப நேசிச்சான்றதுக்கு இதுவும் ஒரு சான்றுதான். ஆனா அடுத்து நடந்ததுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆமா, இவங்க எல்லாரையும் முந்தி யாக்கோபு நடக்கிறான். அதுவும் நொண்டி நொண்டி. தான் அதிக நேசிச்ச ராகேலோட அவன் நடக்கல. ஏசா கோபமா தாக்க நினைச்சா முதல் அடி யாக்கோபு மேலதான் விழும். ஏன், கொலை கூட செய்யப்படலாம். ஆனா மற்றவங்க தப்பிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சு அவன் முன்னாடி நடக்கிறான். எதிரில பல வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் ஏசா வர்றது தெரியுது. பயம் அவனுடைய உடல் முழுக்க பரவுது. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ற சின்ன தைரியத்துல ஏசாவுக்கு முன்பா 7 விசை தரம் மட்டும் குனிஞ்சு வணங்குறான். ஏசா தன்னுடைய உடன் பிறந்த இளைய சகோதரன் தனக்கு முன்பா 7 முறை சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குவான்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். தான் 20 வருடங்களுக்கு முன்பா பார்த்த யாக்கோபா இது? அவன் குணம் இப்படி வணங்குறது கிடையாதே. இது நடிப்பா? இல்ல. யாக்கோபினுடைய நடையில ஒரு தளர்ச்சி, அவன் கண்கள்ல இருந்த பணிவு, அவன் சாஷ்டாங்கமா 7 முறை விழுந்த தாழ்மை மிக விரைவா ஏசாவுக்கு தெளிவாகிடுச்சு. ஏசாவினுடைய இருதயம் உணர்ச்சிகளால பொங்குச்சு. கண்கள் பனித்தது, உடல் நடுங்கியது. ஓடி கட்டி கொண்டான் தன் ஒட்டி பிறந்த சகோதரனை. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள்னு 4வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். 20 வருடங்களா ஒருத்தர் சந்திச்சு கொள்ளாத 2 சகோதரர்கள் இறுதியா சந்திக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேச போறாங்க? இது பேசுறதுக்கான நேரம் இல்ல. இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல வார்த்தைகள் சாதாரணமா தோன்றும். கடைசியா ஏசாவும் யாக்கோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா கட்டி தழுவிக்கிட்டது எப்போ? நினைவுக்கு வர முடியாத அளவுக்கு நீண்ட காலத்துக்கு முன்பா இருந்திருக்கலாம். இது அரவணைப்புக்கான நேரம், வார்த்தைகளுக்கானதில்ல. கண்ணீர், முத்தம் இவை நீண்ட நேரம் தொடர்ந்துச்சு. கிட்டத்தட்ட 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. 20 வருடங்கள் கடந்த சந்திப்பு. 2 பேரும் நல்லா வளர்ந்துருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சாங்க. 2 பேருக்குள்ளேயும் பொறாமைக்கு இடமே இல்லை. ஏசாவுனுடைய இருதயத்துல இனி கோபம் இல்லை. யாக்கோபனுடைய உள்ளத்துல இனி அச்சம் இல்லை. அண்ணனோட சமரசம் செஞ்சுக்கிட்ட மகிழ்ச்சி பொங்குச்சு. பார்த்ததுமே கட்டி பிடிக்க தொடங்கியது ஏசாதான். ஏசாவினுடைய இந்த செயல்னால
யாக்கோபு திகைச்சு போயிருக்கணும். இது உண்மையிலேயே ஏசாதானா? இத்தனை ஆண்டுகளா ஏசா கிட்ட இப்படி ஒரு அன்பை யாக்கோபு பார்த்ததில்ல. ஆனா நிச்சயமா ஏசா ஆழமான அன்புள்ளம் கொண்டவன் தான். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கசப்பு, பிரிவுன்னு எத்தனையோ உறவுகளை நாம இழந்து விடுறோம். பல வருடங்கள் நாம அவங்க கிட்ட பேசுறதே இல்லை. ஆனா அவங்களோட ஒப்புரவாக தேவன் நமக்கு உணர்த்தும் போது இப்படி ஏசா யாக்கோபு போல உண்மையா ஒப்புரவாகுவோமான்றத நாம இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். யாக்கோபை போல நம்மளுடைய குற்றங்களை உணர்ந்து தாழ்மையா மன்னிப்பு கேட்கறவங்களா இருப்போமா? ஏசாவை போல அடுத்தவங்க செஞ்ச எதையும் மனசுல வைக்காம அவங்களோட எப்போ சமாதானம் ஆவோன்னு ஓடி வர்றவங்களா இருப்போமா? மன்னிப்பு கேட்கறவங்களாவும் மன்னிப்பு கொடுக்கறவங்களாவும் இருக்கவே தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோன்றத நிதானிச்சு கர்த்தர்கிட்ட திரும்புவோம். அவர் நமக்கு சமாதானம் அருளி செய்வார். ஆமீன்.